Yes, guys, we lost against Manchester United after 9 years. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ரீசனாக யாரை பார்க்குறேன்னா ஆர்னே ஸ்லாட்டோட டாக்டிக்ஸ். எனக்கு லாஸ்ட் சீசன் அவர் டாக்டிக்ஸ் ஆசமாக ஒர்க் ஆச்சு, வண்டர் ஒர்க் ஆச்சு, அதனால தான் ப்ரீமியர் லீக் ட்ராஃபி ஆச்சோம். ஆனால் இந்த சீசன் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எந்த விக்டரியும் கன்வின்சிங்காக ஜெயிக்கவே இல்லை. பர்ன்லே கூட லாஸ்ட் மினிட்ல தான் போய் ஜெயிக்கும். லாஸ்ட் மினிட் வின்னர்ஸ் என்றைக்குமே சேஃப் கிடையாது. கம்ஃபர்டபுள் வின்ஸ் தான் லீக் டைட்டில் அடிச்சு கொடுக்கும். அதனால் அவர் மல்டிபிள் ஃபார்மேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாரு. லைக் 4-2-3-1, 4-3-3, நேற்று 4-4-2. லைக் பிளேயர்ஸ்க்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் போயிடும். அவரோட மெயின் கீ டு சக்ஸஸே லாஸ்ட் சீசன் வந்துட்டு என்டர் பாஸ் தான். மிடில் நல்லா பாஸ் பண்ணி வைடாக தள்ளி வைட்லேருந்து உள்ளே க்ராஸ் பண்ணி கோல் அடிக்கிறது தான் அவரோட மெயின் டாக்டிக்ஸாக எழுதுறது. பிளே ஃப்ரம் த பேக் பண்ணுவார். இந்த சீசன் பார்க்கும்போது ஒரு பிளேயர் ப்ரெஸ் பண்ணுறான், ஒரு பிளேயர் ப்ரெஸ் பண்ண மாட்டான். அவங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியாவே இல்லை, லைக் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் அவுட் ஆஃப் பொசிஷன்ஸில் ஆடுறது. கிராவன்பர்கை தூக்கி சென்டர் பேக்கில் ஆடுறது, சப்போஸ்ல ரைட் பேக்கில் ஆடுறது, ஃப்ரிம்பொங்கை தூக்கி ரைட் விங்கில் ஆடுறது. லைக் உங்களுக்கு கொனாட்டி பிரச்சனைனா ஜோ கோமஸ் ஆட வைக்கணும், கிராவன்பர்க் ஆட வைக்கூடாது. கிராவன்பர்க் தான் லாஸ்ட்டு 2 மேட்ச்லேயும் ஆஃப் சைடே ப்ளே பண்ணுவான். கிறிஸ்டல் பேலஸ் அகேன்ஸ்டும் சரி, செல்சி எஸ்டா அந்த கோல் அடிக்கிறதா சரி, ரெண்டு மேட்ச்லையும் அவன் வந்து ஆஃப் சைட் ப்ளே பண்ணுவான். அதே மாதிரி அடுத்த ரீசன் என்ன பார்க்குறேன்னா, கிராவன்பர்கோட ஃப்ரீ ரோல். கிராவன்பர்க் வந்து லாஸ்ட் சீசன் வந்து கொஞ்சம் பின்னாடி ஆடிட்டு, ஆனால் இந்த சீசன் வந்து ரொம்ப அப்வர்ட்ஸில் ஆடுற மாதிரி இருக்குது. அது வந்து டிஃபென்ஸ் வந்து ரொம்ப வீக் ஆக்குற மாதிரி இருக்குது. அடுத்த ரீசன் வந்து ஆப்வியஸ்லி கெர்கஸ். நீ இந்த சீசன் ஹைலைட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கோல்ஸ் எல்லாமே லெஃப்ட் ஃப்ளாங்க்லேருந்து தான் வந்திருக்கும். அவர் ஏரியல் பாலும் எடுக்க மாட்டார், 50-50 பால் எடுக்க மாட்டார். when you have someone like ராபர்ட்சன், எதுக்கு நம்ம கெர்கஸ் ரிஸ்க் எடுக்கணும்? லைக் டைம் எடுத்து அவரை டெவலப் பண்ணி ஒரு ஸ்டார்டர் ஆக்கலாம்ல. ராபர்ட்சன் இருக்கும்போது கெர்கஸ் ஆட வைக்கணுமா? ஆப்வியஸ்லி மேனேஜர்ஸ் டிசிஷன், பட் ராபர்ட்சன் இஸ் ப்ரூவன். அவரை ஆட விடலாம். இவர் இன்னும் ஃபார்மில் எல்லாம் கிளியராக தெரியுது. அதே மாதிரி மோசாலஸ் ஃபார்ம். ஆப்வியஸ்லி எனக்கு பிளேயராக அவரை பற்றி கன்சர்ன் இருக்கிறது. ஆனால் இந்த சீசன் வந்து அவரோட ஃபார்ம் ஒரு கொஷின் மார்க் தான். ஸ்டார்டிங்லேருந்து அவர் கன்வின்சிங்காக இல்லை. நேற்று கூட லைக் ஒரு ஸ்கொயர் பண்ணியிருந்தா வெறும் ஸ்டாப் பண்ணது, ஆனால் அவர் கோல் அடிச்சார். கோல் அடிக்கல, ஐ மீன் கோலுக்கு போனார். ஆப்வியஸ்லி அது வைடாக போச்சு. ஆனால் ஸ்கொயர் பண்ணியிருந்தா டேப் அண்ட் 1-1 ஆயிருக்கும். அதே மாதிரி எஸ், மேன்செஸ்டர் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு. எங்களுக்கு லைக் நாங்களாம் 4 லாஸஸ்லாம் லாஸ்ட்டாக எப்போ தோற்றுன்னு எனக்கு ஐடியாவே கிடையாது. நான் லிவர்பூல் ஃபாலோ பண்ணதுலேருந்து. ஸோ எஸ் கைஸ், இட்ஸ் லாஸஸ் அ லாஸ். டீம் வந்து திருப்பியும் ஃபாஸ்ட்டாக ரீக்ரூப் பண்ணி ஃப்ராங்க்ஃபுட் கிட்ட ஒரு டீசென்ட் ரிசல்ட் எடுத்துகிட்டு வரணும். டிஃபென்சிவ் பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணி திருப்பியும் ஃப்ராங்க்ஃபுட் கிட்ட எல்லாமே ஆன்சர்ஸ் கிடைக்கும்னு இந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். வாமஸ் கைஸ்.